ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸ்னு தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 3 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட்லேருந்தே கதை ரொம்ப சீரியஸாக போக ஆரம்பிச்சிடும் அண்ட் முக்கியமான டீட்டெயில்ஸையும் காமிச்சிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 3 எபிசோட் 5. வெஸ்டர்ன் ஹோலி சர்ச் தான் காமிக்கிறாங்க. மீட்டிங் ஆரம்பிக்கலான்னு ஹிண்ட்டாக வந்து உட்காரவும் லேட்டாக வந்துட்டு அசால்ட்டாக உட்காரன் மாஸ்டர் உட்கான சார் வந்து கேட்குறேன், சார் பார்த்து பேசு, கேப்டன் கிட்ட உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா என் கிட்ட போது அப்படின்னு சொல்லி மற்றவங்களும் சொல்கிறாங்க. மாஸ்டர் இருக்குன்னு 3 பேரும், பாலடைன்ஸில் 6 பேரும் இருக்காங்க. பாலடைன்ஸ் எல்லாம் ஹீனட்டா சைடு சப்போர்ட் பண்ணுறாங்க. உனக்கு பிரச்சனைனா என் பொசிஷன் எடுத்துக்கோ, பட் அதுக்கு நீ என் கூட ஃபைட் பண்ண வேண்டியது இருக்குன்னு ஹீனட்டா சொல்கிறா. நான் ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கேன், கிரேட் ஃபாரஸ்ட் ஆஃப் ஜூரால எந்த பிரச்சனையும் இல்லை, மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் மக்கள் உள்ள வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லவும், வெல்டோரா அங்கே இருந்தும் யாரும் பயப்படாம உள்ள போகிறாங்களான்னு கேட்குவோம். அமைதியாக இருந்து முதல்ல ரிப்போர்ட் கேருங்கன்னு ஹீனட்டா சொல்கிறா. ரோடெல்லாம் வேற லெவலில் போட்டிருக்காங்க, மக்கள் கூட ஒத்துமையா வாழ்றாங்க. அண்ட் மேஜிக்கல்ஸ் அந்த இடத்துல கம்மியான டென்சிட்டியில இருக்கு. மேஜிக்கல் பீஸ்டும் எதுவும் இல்ல. வெல்டோரா கேவ சேல் பண்ணி வச்சிருக்காங்க, நார்மல் பீப்புளால போய் பார்க்க முடியாது. சோ எனக்கு அதை பத்தின ரிப்போர்ட் கிடைக்கலன்னு அந்த பொண்ணு சொல்றா. வெல்டோரா வந்தது உண்மையான ஒருத்தன் கேட்கவும், நம்ம கடவுளோட வார்த்தைகளையே நீ சந்தேகப்படுறியான்னு ஹீன்ட்டா கேட்கறா. இப்ப அடுத்தபடியா ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு ரிப்போர்ட்டை சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டாங்க நமக்கு பெருசா காட்டல. அடுத்தது மாஸ்டர் ரோக்ஸ்ல இருக்கிற அந்த ஷேரை தான் கேட்கறாங்க. சோ நீ முழிக்கிறத பார்த்தா என்னோட டர்ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஹீனட்டாவை பார்த்து கேட்குவான். ஆமா அப்படின்னு ஹீனட்டா சொல்லவும், சரி நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அல்மத்தோட புது கிங் எட்வர்ட் வந்துட்டு ஒரு வாரம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆளுங்களை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். நார்மல் சிட்டிசன்ஸ் கூட வார்க்காக அவன் கூட்டிட்டு போறான். எட்மாரஸ் போட்ட அந்த பீஸ் ட்ரைட்டி அவன் காப்பாத்துவான்னு தோணல. சொன்னபடி காசை கொடுக்கலன்னா அந்த ரீமரும் டென்ஷன் ஆவான். அது மட்டும் கிடையாது, கிங் எட்வர்ட் வந்துட்டு சோல்ஜர்ஸா மெர்சினரிஸை ஹையர் பண்ணிருக்கான். ஈவன் என்ன கூட அதுல இன்வால்வ் ஆகிறதுக்கு கேட்டான்னு சொல்லவும், ஒரு டீமன் லார்ட் கண்டிப்பா அவனை இன்சல்ட் பண்ணா சும்மா விட மாட்டான். அண்ட் ரீமரோ கிங் எட்வர்ட் இப்படி ஒரு வாரம் ஸ்டார்ட் பண்ண போறான்னு தெரியாம இருக்கிற அளவுக்கு முட்டாள் கிடையாது. அன்னைக்கு ரீமரோ சொல்ல வந்தது நான் பொறுமையா கேட்டு இருந்திருக்கணுமோ அப்படின்னு ஹீனட்டா யோசிச்சு ஈஸ்டர்ன் மர்ச்சன்ட் சந்தேகப்படுறபடி எதுவும் பண்ணாங்களான்னு கேட்கவும், இல்ல அப்படின்னு சொல்லி அவன் அசால்ட்டா சொல்றான். நல்லா விசாரிச்சான்னு ஹீனட்டா கேட்கவும், கிளாண்டா நீ எதுவும் அவங்கள பத்தி கேள்விப்பட்டியான்னு கேட்கவும், இல்லையேன்னு அந்த பொண்ணு சொல்லியிருந்தா. இவங்க யாருமே என்ன மதிக்கல அப்படின்னு தெரியுது அப்படின்னு ஹீனட்டா மனசுக்குள்ள யோசிக்கிறா. எதுக்கு வேணா அவங்களுக்கு அந்த ஈஸ்டர்ன் மர்ச்சன்ட் பத்தி திரும்ப விசாரிக்கிறேன் அப்படின்னு கிளாண்டா சொல்றா. வெல்டோரா ரிவைவல் அண்ட் ஃபால்முத் ஆர்மியை பத்தி டெம்பஸ் பரப்புன தகவல் மட்டும் தான் இருக்காது, பொய்யா கூட இருக்கலாம்னு அவங்க யோசிக்கவும், சம்பவ இடத்துல இருந்த ரேஹிமை விசாரிச்சாதான் தெரியும்னு சொல்லவும், அதுக்கு தான் ரேஹிம் இங்க வர சொல்லியிருக்கேன், அவரை வந்துருவாருன்னு ஹீனட்டா சொல்றா. டீமன் லார்ட் ரீமரு தான் வெல்டோராவையே ஸ்டாப் பண்ணதான் சொல்றாங்க. சோ இப்போ அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்கன்னு சொல்லவும், நம்ம காட் லூமினஸ் கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சது, டீமன் லார்ட் ரீமருவை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு வா சொல்லவும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ரீமருவை எதிர்த்து நீங்க யாரும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீனட்டா சொல்லவும், மான்ஸ்டர்ஸ் எதுக்குறது தான் நம்மளோட கொள்கையை, நம்ம எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்னு மத்தவங்க கேட்கறாங்க. இது காட் லூமினஸோட ஆர்டர் ஆச்சு அப்படின்னு பாலடின் சொல்லவும், மாஸ்டர் ரோக்ஸ் 3 பேராலையும் அதை ஏத்துக்கிட முடியல. கடவுள் சொன்ன வார்த்தையை நம்ம மீறக்கூடாது, பட் அதுக்குன்னு வார் வரப்போகுது, அதை பார்த்துட்டும் நம்மளால சும்மா இருக்க முடியாது. அந்த டீமன் லார்ட் ரீமரு பப்ளிக்காவே டிக்ளேர் பண்ணிருக்கான் ஹியூமன்ஸை ஹார்ம் பண்ண போறது இல்லைன்னு. பட் நான் அந்த ரீமருவை கொலை பண்ண ட்ரை பண்ணதுனால அவன் என் மேல கோவமா இருக்கலாம்னு சொல்லவும், அப்படின்னா அது உன்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் ரோக்கில ஒருத்தன் சொல்றான். அதனால தான் அந்த பிரச்சனையை நானே ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னு ஹீனட்டா சொல்றா. அந்த ரீமருவை நானே நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு ஹீனட்டா சொல்லவும், பட் அது பிரச்சனையில போய் முடியவும் வாய்ப்பு இருக்குல்லன்னு மத்தவங்க கேட்கறாங்க. அந்த ரீமரு என்ன மாதிரியே ஒரு அதர் வேர்ல்டர், அந்த வேர்ல்டுல அவன் இறந்து இந்த வேர்ல்டுல ஸ்லைமா ரீஇன்கார்னேட் ஆயிருக்கான். அதனால தான் அவன் ஹியூமன்ஸை ஹார்ம் பண்றது இல்ல, ஈஸ்டர்ன் மர்ச்சன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹியூமன் மாதிரி வேஷம் போட்டு ஒரு ஸ்லைம் மான்ஸ்டர் எல்லாத்தையும் ஏமாத்துது. என்னோட மென்டோரா இருந்த ஷீசுவியும் அந்த ஸ்லைம் தான் கொன்னுடுச்சுன்னு அந்த ஈஸ்டர்ன் மர்ச்சன்ட் சொன்னதுனால தான் நான் ரீமருவை அட்டாக் பண்ணவே போனேன். ஸோ இந்த பிரச்சனையை நான் அவன் கிட்ட குயிக்கா முடிச்சாகணும்னு சொல்லவும், அவன் அவங்களை எதிரியா பார்த்தா இன்ஸ்டன்டா அவங்களை கொன்றுவானேன்னு மத்தவங்க கேட்கறாங்க. இது என்னோட மிஸ்டேக் தான், ஸோ நானே ஹேண்டில் பண்றேன்னு ஹீனட்டா சொல்றா. ஆனா அது ரொம்ப டேஞ்சரஸ்னு மத்தவங்க கவலைப்படுறாங்க. ரீமருவை பார்த்த அளவுக்கு அவன் மோசமானவனா தெரியல அப்படின்னு ஹீனட்டா யோசிக்கிறா. ஆர்ச் பிஷப் ரேஹிம் அந்த இடத்துல வந்துட்டான் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வருது, உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு ஹீனட்டா சொல்றா. ஸோ ரேஹிம் இப்போ உள்ள வந்த உடனே அந்த இடத்துல உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. அவன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே திடீர்னு பார்த்தா ஒரு லைட் கிரியேட் ஆகி ஒரு 3 பேர் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. இவனுங்களான்னு ஹீனட்டா கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா. நீங்க யாரா தேவையில்லாம வந்திருக்கிறது அப்படின்னு மாஸ்டரோ கீழே ஒருத்தன் கேட்கவும், பார்த்து பேசு, இவங்க 7 லோமினரிஸ்ல இருக்கிற 3 பேர் அப்படின்னு சொல்லி சொல்லவும், காட் லோமினஸ்க்கு கீழே டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த லோமினரிஸா அப்படின்னு நம்ம ஷாக் ஆகுறான். எல்லாருமே அவங்களுக்கு மரியாதை செலுத்துறாங்க. ஏன்னா ஹீனட்டா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு அவங்க விசாரிக்கிறாங்க. டீமன் லார்ட் வாலண்டைன் கூட ஃபைட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 7 லோமினரிஸ் ட்ரைல தான் அவ பாஸ் பண்ண சொல்லியிருப்பா. ஹீனட்டாவோட யூசர்பர் மத்தவங்களோட ஸ்கில்ல காப்பி பண்ற அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஹீனட்டா இவங்களை அசால்ட்டா ஜெயிச்சிருப்பா. இப்போ இவனுங்க பிரச்சனை கொடுக்குற கிழட்டு பசங்க அவ்வளவுதான் அப்படின்னு ஹீனட்டா யோசிக்கிறா. ஆர்ச் பிஷப் ரேஹிம் அந்த ரீமரோவை பத்தி தகவல் கொண்டு வந்தான்னு கேள்விப்பட்டேன், அதை கேட்க தான் இங்க வந்திருக்கோன்னு அவங்க சொல்றாங்க. இவங்க இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி ரேஹிம் வந்துட்டு உண்மையிலேயே என்ன நடந்துச்சோ அந்த கதையை அப்படியே சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாருக்குமே வந்து வெல்டோரா தான் அந்த ஆர்மியை கொண்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா அந்த ஸ்லைம் டீமன் லார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாரையும் இன்ஸ்டன்டா கொண்டுட்டானான்னு கேட்கவும், நீ சொல்றதை வச்சு பார்த்தா அது ஏதோ ஒரு லைட் மேஜிக் மாதிரி தெரியுது, பட் அது லைட் மேஜிக்கா இருந்தா நம்ம ஆன்டி பேரியர் மேஜிக் தான் அதை தடுத்திருக்குமே அப்படின்னு சொல்லி லோமினரிஸ் கேட்கறாங்க. மேபி அது ஒரு பிசிக்கல் அட்டாக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீனட்டா யோசிக்கிறா. ரீமரோ ப்ரீவியஸ் வேர்ல்ட்ல உள்ள சயின்ஸ் நாலேஜை வச்சு இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஹீனட்டா யோசிக்கிறா. இது பெரிய விஷயம் இல்ல, அந்த லேசர்ல தப்பிச்ச எல்லாருமே அடுத்த செகண்ட்
இன்ஸ்டன்டா இறந்து போயிட்டாங்க. அந்த மொத்த இடமா அமைதிடுச்சு. எத்தனை பேர் இறந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான், கிங் எட்மாரஸ், ராசன் எங்க 3 பேரை தவிர அந்த பேட்டில் ஃபீல்ட்ல இருந்த எல்லாரும் இன்ஸ்டன்டா இறந்துட்டாங்கன்னு சொல்லவும் டீமன் லார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் இவ்வளோ பவர்ஃபுல்லா அப்படின்னு ஹீனட்டா ஷாக் ஆகுற. அந்த ஸ்ட்ராங் டிராகனால தான் எனக்கு பிரச்சனையே. ஈவன் என்னால கூட அவனை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி லோமினஸ் சொல்லியிருப்பா. ஈவன் லேடி லோமினஸால கூட அந்த வெல்டோராவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. டீமன் லார்ட் கிரிம்சனும் டெஸ்ட்ராயர் மலிம்னோவாவும் தான் அதுக்கு ஈக்குவலானவங்க. அவையே கண்ட்ரோல் பண்றாங்கன்னா அப்படின்னா அந்த ரீமரும் ரொம்ப ஸ்ட்ராங் தான் அப்படின்னு ஹீனட்டாவும் மற்றவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா வெல்டோரா மட்டும் கிடையாது, இந்த ரீமரும் நமக்கு பெரிய த்ரெட் தான் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. பட் அவ்வளோ ஈஸியில் அவங்களை எதிர்த்துற முடியாது. இப்போதைக்கு அந்த ரீமரோ என்ன பண்றான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. பட் 20,000 பேர் அவன் அசால்ட்டா கொண்டிருக்காம்னா அவனை நம்பலாமான்னு கேட்கவும் வால்மியூத் ஆர்மி தானே ஃபர்ஸ்ட் பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ரீமரவை எப்படியும் டேரக்டா பார்த்து பேசும்போது தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லவும் ரேஹிம் நீ ஹீனட்டாக்கு ஏதோ மெசேஜ் கொண்டு வந்திருக்கியே அப்படின்னு 7 லோமினரிஸ்ல ஒருத்தர் சொல்லவும் ஆமா மறந்துட்டேன், ரீமரோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு, நம்ம பாலை கொடுக்குறான், ஹீனட்டா நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை ஒன் ஆன் ஒன்னா செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருக்கான். அந்த டீமன் லார்ட் உங்களை ஃபைட்டுக்கு கூப்பிட்டுருக்கான், இது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க. ஹீனட்டா தனியா போனா கண்டிப்பா அவன் அவளை கொண்டுருவான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. இந்த மெசேஜ் ஏதோ கட்டாகி வந்த மாதிரி தெரியுது. ஸோ ஹீனட்டாக்கு இந்த மெசேஜ்ல டவுட் இருக்கு. ரேஹிம் எனக்கு தான் மெசேஜ் கொண்டு வந்தான், லோமினரிஸ்க்கு எப்படி தெரியும்னு சொல்லி ஹீனட்டா கொஞ்சம் டவுட் படுறா. சரி ரீமருவே என்ன டேரக்டா கூப்பிட்டுருக்கான், ஸோ நான் டேரக்டா போறேன்னு ஹீனட்டா சொல்றா. ஹீனட்டா அவனோட ஸ்ட்ரென்த் ரொம்ப பெருசு, அது போக வெல்டோராவா அந்த இடத்துல இருப்பான். நார்மலி வெல்டோராவை உன்னால ஈஸியாக கொன்ற முடியாது, பட் கவலைப்படாத, உனக்காக நாங்க ஒரு கிஃப்டை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வாடை கொண்டு வராங்க. இந்த ஸ்வாடோட நேம் டிராகன் டெஸ்ட்ராயர். அந்த வெல்டோராவை கொள்றதுக்கு உனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு அவங்க கொடுக்குறாங்க. வெல்டோராவையும் ரீமரையும் நான் கொல்லணும்னு அவங்க வேலையை என்கிட்ட கொடுக்குறாங்க, இல்ல நான் சாகணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு ஹீனட்டாவும் இவங்க இன்டைரக்ட் மீனிங்கை புரிஞ்சுக்கிறா. பட் வெளியே எதுவோ காமிச்சுக்கிடல. ஒருவேளை உனக்கு பிரச்சனைனா நாங்க ஹெல்ப் பண்ணுவோம், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோமினரிஸ் கிளம்புறாங்க. ஹீனட்டாவோட பாலடன்ஸ்க்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு, இருந்தாலும் நான் இதை பண்ணிதாகணும் அப்படின்னு சொல்லி ஹீனட்டா வந்து தனியாளாவே கிளம்புறா. எல்லாம் நல்லபடியா போகும் நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லி ஹீனட்டா சொல்றா. இப்போ நம்ம ஹீரோக்குமே வந்து எமர்ஜென்சி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. ஹீனட்டா டெம்பஸ்ட் நோக்கி தான் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் அவ தனியா தான் வரா, பட் அவ கிட்ட ஸ்வாட் இருக்கு. இல்ல அவ தனியா வரல, அவ கூட 4 ஆளுங்களும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணவும் பேச்சு வார்த்தை நடத்த கண்டிப்பா ஸ்வாடோட வரமாட்டா. பிரச்சனையா நம்ம ஹீரோ யோசிச்சா எவ்வளவு வந்து நிற்கவும் உன் ஃபேஸை பார்த்தாலும் பிரச்சனை மாதிரி தெரியுதே நம்ம ஹீரோ கேட்டா. ரேஹிம் சோல் என்கிட்ட வந்துட்டு அவனை கொன்னுட்டாங்க. அண்ட் ஃபால்மியோத்தில் இருக்கிறவங்க ஒரு டீமன் தான் அவனை கொன்னுடுச்சுன்னு சொல்லி நியூஸை தப்பா ஏமால பழைய போட்டு பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. நான் பிளான் பண்ணபடி இது போகல அப்படின்னு சொல்லி டியாப்ளோ சொல்றான். பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ரேஹிம் சர்ச் வரைக்கும் டைரக்டா போய் நியூஸை கொடுத்துட்டான். அந்த இடத்துல இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் ஹீனட்டா கிட்ட ரேஹிம் அந்த மெசேஜை கொடுத்ததுக்கு அப்புறமா அவனை கொண்டிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஹீனட்டாவை சண்டைக்கு கூப்பிட்ட மாதிரி தான் அந்த மெசேஜ் இருக்கு. பட் உண்மையிலே நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மெசேஜ் அனுப்பல. ரேஹிமை கொண்டு அந்த பழியை தூக்கி டியாப்ளோ மேல போட்டுட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இனிமேதான் கதையை வேற லெவல்ல சூப்பரா போகும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.